ஹலோ கைஸ், உங்களுக்கு நிறைய பேருக்கு பிசி பிளேயர் மாதிரி எமௌண்ட் போடணுன்ட்டு நினைக்கிறேன். ஆனால் எமௌண்ட் அந்த மாதிரி போட முடியாது. ஆனால் இப்போ நான் கொண்டு வந்திருக்க ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களால் அசால்ட்டாக எமௌண்ட் பிசி மாதிரியே போடலாம். அதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கீ மேப்பர் அப்படின்ட்டு டைப் பண்ணிங்கன்னா இப்படி ஃபஸ்ட்லேயே செகண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இதோ இப்படி தான் இருக்கும் லோகோ, பார்த்துக்கோங்க. அதை இன்ஸ்டால் பண்ணிட்ட அப்புறம் வெயிட் பண்ண லோடிங் ஆகுது. இன்ஸ்டாலிங் ஆகிட்ட அப்புறம் என்ன பண்ணணுன்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். நான் ஸ்கிப் பண்ண பாருங்க. ஓப்பன் பண்ணிட்ட அப்புறம் இந்த மாதிரி ஓகேன்னு கேட்போம். அது ஓகே கொடுங்க, வேறு எதுவும் கொடுக்காது. மேலே இருக்குல்ல ஃபஸ்ட்டில் ஃபிக்ஸுன்னு, அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா என்னபிள்னு காட்டும். என்னபிளை கொடுத்துட்டு லைட்டாக அப்படியே தூக்கிட்டு ஒவ்வொரு ஃபோனுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதை கொடுத்துட்டிங்கன்னா ஆன் பண்ணுவோம். கீ மேப்பர் அப்படின்றத ஆன் பண்ணிங்கன்னா ஆன் பண்ணிட்டு அலோ கொடுங்க, இல்லை வராது. அலோ கொடுத்துட்டு செகண்ட் ஒன்று இருக்கும் ஃபிக்ஸுன்னு, அதை கொடுத்து ஃபஸ்ட் ஒன்றே கொடுங்க. அலோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மேலே ரன்னிங் காட்டும். ரன்னிங் காமிச்சிச்சுன்னா கீழே ப்ளஸ்ன்னு போட்டு நியூ கீ மேப்னு இருக்குல்ல, அதை கொடுங்க. கொடுத்துட்ட அப்புறம் டேப் டு ரெக்கார்ட் ட்ரிகர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு வால்யூம் அப் வராட்டி எழுத்துங்க. அப்புறம் இங்கே வால்யூம் அப் அப்படின்ட்டு ஃபிக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல ரெட்டால் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அதில் போய்ட்டு கீ மேப்போட இதை கொடுத்து அலோ கொடுக்கணும். அலோ மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா ஆக்ஷன் மேலே கார்டு பாருங்க, அதை கொடுங்க. ஆட் ஆக்ஷன் அப்படின்றத கொடுத்துட்டு டேப் ஸ்க்ரீன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த செலக்ட் ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷனல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போய்ட்டு நான் வச்சுருக்க மாதிரி வைங்க. எமௌண்ட்டுக்கு மேலே வைங்க. அந்த எமோஜி இருக்கும்ல, எமௌண்ட் இருக்குது அது மேலே அப்படியே அந்த ப்ளஸ் இதை வச்சிங்கன்னா டிக் கொடுங்க. ப்ளஸ் இதை வச்சு டிக் கொடுத்துட்டு 25 வச்சோன்னா 25 கூட நீங்கள் வைக்கிறதா வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம். அதை கொடுத்துட்டு டாப் ஸ்க்ரீன் அப்படியே இல்லை டாப் ஸ்க்ரீன் 25 செட்டிங் இருக்கலாம், அதை கொடுத்துட்டு ரிப்பீட்டட் அதை கொடுத்துட்டு இங்கே 50 ms இருக்கு பாருங்கள், அதில் போய்ட்டு 25 மாற்றிக்கோங்க. அப்புறம் 400 இருக்கலாம், அதுலேயும் 25 வச்சுக்கோங்க. அப்புறம் லைட்டாக தூக்குனிங்கன்னா டன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு திருப்பியும் டன்னு இருக்கும்ல, அதையும் கொடுங்க. கொடுத்துட்டு அப்புறம் எதுவுமே இல்லைங்க, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரீஃபரில் வந்துடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரீஃபரில் வந்துட்டு நான் இப்போ எப்போட கட்டுறேன் பாருங்க. எமௌண்ட் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, லைட்டாக லேக் ஆகுது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு இதை போட்டு எமௌண்ட் போட்டு காட்டலாம். அந்த மாதிரி எமௌண்ட் போட்டு சும்மா அப்படி போயிட்டு ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.